என்பது அப்பம் சாப்பிட்டவங்களுக்கு அல்ல, அதிகமா காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அதிகமாய் கண்ணீர் வடித்த நாகாருக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தனிமையை கண்ட யாக்கோபுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தள்ளப்பட்ட தாவீதுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை. அப்படி என்றால் சில கடினமான காயமான பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்த அனுமதித்தது உனக்கு அவர் எவ்வளவு தேவை என்பது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை தேடி வந்தவரிடம் நீ ஓடி வா. அவருக்கு மகிமையா கர்த்தர் உன்னை தான் நிறுத்துவார். மார்க்கு 5:5-6 வசனங்களை வாசியுங்கள். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தார். அதாவது இந்த வலி தாங்க முடியாம கல்லுனால அடிப்பாரு, அந்த அடிச்சு அழுவாரு. இதுதான் அந்த வாலிபன் அடித்து காயப்படுத்தி. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, அதாவது அவர் சமீபமாயிருந்தும் நாம் இன்னும் தேட மறுக்கிறோம். இவன் தூரத்தில் கண்டபோதே, ஆமென், இயேசு எவ்வளவு தேவை என்பது அப்பம் சாப்பிட்டவங்களுக்கு இல்ல, அதிகம் காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அப்பம் சாப்பிட்டவங்களுக்கு அல்ல, அதிகமா காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அதிகமாய் கண்ணீர் வடித்த ஆமென் ஆகாருக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தனிமையை கண்ட யாக்கோபுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தள்ளப்பட்ட தாவீதுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை. அப்படி என்றால் சில கடினமான காயமான பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்த அனுமதித்தது உனக்கு அவர் எவ்வளவு தேவை என்பது நீ அறியணும், நீ புரியணும். எனக்கு இயேசு தேவை. ஏன் எல்லாரும் வீட்டுக்குள்ளே பேதுரு உட்பட இருக்கும்போது மகதலே மரியாள் மட்டும் அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்று அழுது கொண்டிருக்க காரணம், அவளுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. இயேசு இருக்கிறது வரைக்கும் தான் அவளுக்கு வேல்யூ. அதனாலதான் அவ போய் சொன்ன செய்திய எல்லாரும் நம்பல.